சுடும் நிலவு சுடாத சூரியன் 22 சித்தார்த் ஜீப்பில் வந்தமர்ந்ததும் சம்யுக்தாவிற்கு உடனே கீழே இறங்கிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அதற்குள் டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் செய்துவிட என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். அவளது மனம் வண்டியை நிறுத்தி இறங்கிவிட சொல்ல, அடுத்த நொடியே அதே மனம் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்றும் சொல்லியது. மித்ரனும் அகிலனும் உடன் இருக்கும்போது என்ன நடந்துவிடும் என்ற தைரியம் இருந்தாலும் உள்ளுக்குள் சொல்ல தெரியாத பயம் பரவியது. இந்த ஊரின் அருகே தானே தன்னை வைத்தியர் வீட்டில் கண்டுபிடித்தார்கள் என்று நினைத்தபோது பயத்தின் அளவு அதிகரித்தது. ஆனாலும் எங்கோ மனதின் ஓரத்தில் சித்தார்த்தும் தன்னை கடத்தியவனும் ஒருவனே என்று மித்ரனிடம் நிரூபிக்க இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்று தோன்றியது. காட்டின் உள்ளே இருக்கும் வன அலுவலகத்தில் சென்று அனுமதி பெற்றதும் ஒரு வன காவலரை இவர்களது துணைக்கு அனுப்பினார்கள். வழியில் தென்பட்ட பலவித மான்களையும் பறவைகளையும் வேடிக்கை பார்த்த படி சென்றனர். சம்யுக்தாவிற்கு எதையும் ரசிக்க முடியவில்லை. திரும்பி மித்ரனை பார்த்தபோது அவள் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். மித்ரனது அன்பான பார்வை அவளது மனநிலையை அவன் நன்றாக உணர்ந்திருப்பதை காட்டியது. 1000 சொற்கள் அளிக்க முடியாத தெம்பையும் தைரியத்தையும் அவளது அண்ணனின் ஒற்றை பார்வை அளித்துச் சென்றது. மனம் சற்றே தெளிவடைய சுற்றிலும் பார்த்து கொண்டே சென்றாள். காட்டின் உள்ளே செல்ல செல்ல நிறைய மான்களும் காட்டெருதுகளுமே கண்களில் தென்பட்டன. அவர்களது ஜீப்பின் அருகே வழியே கடந்த காட்டெருதை கண்டதும் தன்னை துரத்திய காட்டெருது மனதில் வந்து போனது. காட்டில் தனக்கு நடந்தது அனைத்தையும் மித்ரனிடமும் அகிலனிடமும் பல முறை சொன்ன பிறகும் அதே இடத்திற்கு தன்னை ஏன் கூட்டி வந்தார்கள் என்று கோபம் வந்தது. அகிலனிடம் ஒரு வாரத்திற்கு மேல் சொன்னதையே தினமும் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாள். அவன் கேள்விகளால் அவளை துளைத்து அனைத்து விவரங்களையும் கேட்டிருந்தான். சிறிய விஷயங்களையும் விடாமல் ஆழமாக துருவி துருவி கேட்டிருந்தான். கடத்தலின் போது அவள் விழித்திருந்த நேரங்களில் என்ன நடந்தது என்று அவனுக்குத் தெரியும். அப்படியிருந்தும் அவனும் ஏன் தன்னை இங்கே கூட்டி வந்தான் என்று யோசித்தபடி நிமிர்ந்து பார்த்தாள். அகிலன் அவளைப் பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தான். வன காவலர் காண்பித்த கருப்பு முகமும் சாம்பல் உடலும் நீண்ட வாலம் கொண்ட லங்கோர் குரங்குகள் கூட்டமாக அலைந்து கொண்டிருந்தன. வன காவலர் அங்கேயிருந்த உயரமான இடத்திற்கு கூட்டி சென்று யானை பாதையை கூட்டினார். கர்நாடகாவின் பந்திப்போர் காடுகளிலிருந்து தமிழகத்தின் சத்தியமங்கல காடுகள் வழியே கேரளாவின் வயநாடு வரை காட்டு யானைகள் இந்த பாதை வழியே கூட்டம் கூட்டமாக செல்லும் என்றார். அந்த பாதையை மறித்து இப்போது மக்கள் தேயிலை தோட்டங்களாகவும் ரிசார்ட்களாகவும் மாற்றிவிட்டதால் செல்வதற்கு வழியில்லாமல் அவை ஊருக்குள் வந்து விடுகின்றன என்றார். அப்போது அந்த வழியே ஒரு யானை கூட்டம் மெதுவே சென்று கொண்டிருந்தது தெரிந்தது. ஒரு குட்டி யானை முன்னும் பின்னுமாக பெரிய யானைகளின் கால்களுக்கு ஊடாக செல்வதைப் பார்க்கும் போதே மனதை ஈர்த்தது. பின்னே தனித்து நின்ற இன்னொரு குட்டி யானையே ஒரு பெரிய யானை தும்பிக்கையால் நெட்டி தள்ளி சென்றது. அமிதாவுடன் அகிலனும் மித்ரனும் முன்னே சென்று பாறை விளிம்பில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தனர். அந்த பெரிய யானையை பார்த்ததும் சம்யுக்தாவிற்கு காட்டில் பார்த்த அந்த ஒற்றை யானை ஞாபகம் வந்தது. கூடவே தன்னை அவன் காப்பாற்றியதும் நினைவில் வந்து போனது. யோசனையுடன் அவள் திரும்பி சித்தார்த்தை பார்க்க ஜீப்பின் மேல் சாய்ந்து நின்று அவன் அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். அவரது நீல கண்கள் அவளிடம் எதையோ எதிர்பார்ப்பது போல தோன்றியது. அவனது கண்கள் நீல நிறத்தில் இருப்பதால் அவை கடல் போல மிகவும் ஆழமாக இருப்பதாக அவளுக்குத் தோன்றியது. கூர்மையான அவரது பார்வை அவளது விழிகளை ஊடுருவி தன் இதயத்தில் அம்பாய தைப்பதை உணர்ந்தவள் உடனடியாக தன் பார்வையை மறுபக்கம் திருப்பிக் கொண்டாள். சேட், இங்கே வாங்க, ஒரு குட்டி யானை எப்படி விளையாடுது பாருங்க என திரும்பி அழைத்தாள் அமிதாஜூர். அவன் அசையாமல் அங்கேயே இருக்க, சேட், இன்டரெஸ்டிங்கா இருக்கு, வாங்க என மறுபடியும் அழைத்தாள். அப்படியா, இதோ வரேன் என சொன்னவன் சம்யுக்தாவை தாண்டி செல்லும்போது நத்திங் இஸ் இன்டரெஸ்டிங் ஃபார் மீ தான் யூ, உன்னை விடவா அது அழகா இருக்க போகுது என மெதுவே முணுமுணுத்து விட்டுச் சென்றா. அவன் சொன்னது முதலில் புரியவில்லை என்றாலும் புரிந்தபோது முதலில் கோபம் வந்தாலும்
சிறிது நேரத்திற்குப் பிறகு சொல்ல தெரியாத உணர்வினால் அவளது இதயம் படபடத்து முகம் சிவந்து போனது. மீண்டும் ஜீப்பில் ஏறியவுடன் அமிதா, என்ன சமயோ, திடீரென்று கன்னம் சிவந்து போச்சு? ஏதாவது கடிச்சிடுச்சா? எனக் கேட்டாள். அமிதா சொன்னதைக் கேட்டவுடன் அனைவரும் அவளை ஒன்றாக திரும்பி பார்த்தனர். அவளைக் கவலையுடன் மித்ரனும் அகிலனும் பார்க்க, சித்தார்த்தோ திரும்பி சுவாரஸ்யத்துடன் பார்த்தான். இல்லை அண்ணி, என்னை எதுவும் கடிக்கலையே என தன் கன்னத்தை தடவினாள் சம்யுக்தா. வன காவலர், இங்கே காட்டில் நிறைய தேனீங்க இருக்கு. சில தேனீங்க நம்ம பக்கத்தில் பறந்து போனாலே அத்தோட காத்து நம்ம மேல பட்டு கடிச்சது மாதிரி சிவந்து போகும் என்றார். ஓ, இஸ் இட்? நான் கூட பார்த்தேன், அவங்க பக்கமா ஒரு தேனீ போச்சு. ஆனா அது அவங்க கன்னத்தை கடிக்கலையே எனச் சொன்ன சித்தார்த்தின் குரலும் முகமும் சீரியஸாக இருக்க, கண்கள் சிரித்துக் கொண்டிருந்தன. அவன் சொன்னதைக் கேட்டு எரிச்சலாக இருந்தாலும் மித்ரன் கூட இருக்கிறான் என தெரிந்தும் அவனது நேரடி பார்வையையும் கிண்டலையும் மனதில் ரசித்தாள். மதியம் வரை சுற்றியும் புலிகள் எங்கும் தென்படவில்லை. அதிகாலையில் வந்தால் மட்டுமே புலிகளை பார்க்க முடியும் என்றார் வன காவலர். பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக சில புலிகளையும் புலிக்குட்டிகளையும் ஒரு பெரிய வளாகத்தில் அடைத்து வைத்திருந்தனர். அதை பார்த்துவிட்டு ஜீப்பில் ஏறும்போது அமிதா கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாள். அவளை பிடிக்க அகிலன் ஓடி வருவதற்குள் விழுந்தவளின் காலில் அடிபட்டுவிட்டது. பக்கத்தில் தங்கள் வன காவல் அலுவலகம் இருப்பதாகவும் அங்கே முதல் உதவிக்கான மருந்து இருக்கும் என்றார் வன காவலர். அங்கே சென்று மருந்திடும் போதுதான் காயம் சற்று பெரியதாக இருப்பதை அனைவருமே உணர்ந்தனர். வனக்காவலர் பக்கத்தில் சித்த வைத்தியர் ஒருவர் இருப்பதாக தெரிவித்து அமிதாவை அங்கே அழைத்து சென்று காண்பிக்க சொன்னார்கள். சித்தார்த் வன காவல் நிலையத்தில் அதிகாரிகளிடம் அந்த காட்டைப் பற்றி பேசிக் கொண்டிருக்க மற்றவர்கள் வைத்தியரிடம் சென்றனர். தூரத்தில் அந்த வீட்டை பார்த்ததுமே அகிலனும் மித்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த வைத்தியர் வீட்டில் இருந்துதான் சுயநினைவின்றி இருந்த சம்யுக்தாவை சென்னைக்கு அழைத்து வந்திருந்தனர். அந்த வீட்டை எங்கோ பார்த்தது போல சம்யுக்தாவிற்கு இருந்தாலும் உள்ளே சென்றதும் அந்த வீட்டில்தான் உடல்நலம் இல்லாமல் இருந்தோம் என்று தெரிந்தது. வைத்தியரும் அவளை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்டார். பாசத்துடன் அவள் தலையை வருடி உடல் நலம் விசாரித்தார். அமிதாவை பரிசோதித்து அவள் கால் காயத்திற்கு பச்சிலை மருந்து வைத்து கட்டினார். நீர் படாமல் பார்த்துக் கொள்ள சொன்னவர் ஒரு கஷாயத்தையும் கொடுத்து காலை மாலை இருவேளையும் குடிக்க சொன்னார். அப்போது உள்ளே வந்த 40 வயது பெண்மணி சம்யுக்தாவை பார்த்து பாசத்துடன் சிரித்தார். தன்னை பாசத்துடன் கவனித்துக் கொண்டதை நினைத்து அவருக்கு நன்றி சொன்னாள். அவருடன் பேசிக் கொண்டிருக்கும்போது தன் பெயர் செல்வி என்றும் பக்கத்து கிராமத்தில்தான் வசிப்பதாகவும் சொன்னார். அனைவரும் கிளம்பி வெளியே சென்றுவிட சம்யுக்தா செல்லாமல் அங்கேயே நின்றாள். மித்ரன் வெளியே இருந்து வர சொல்லி செய்கை செய்ய 2 நிமிடம் என்று சைகை செய்தாள். வைத்தியரின் பக்கத்தில் அமர்ந்தவள், என்னை காட்டிலிருந்து துரத்தியதில் எதன் மேலோ இடிச்சு மயக்கமாயிட்டேன். கண் முழிச்ச போது இங்கே இருந்தேன். என்னை இங்கே யார் கூட்டிட்டு வந்தாங்க எனக் கேட்டாள். பக்கத்தில் கல்லில் பச்சிலை அரைத்துக் கொண்டிருந்த செல்வி ஏதோ சொல்ல முயல அவளை கண்களால் அடக்கினார் வைத்தியர். செல்வி, உள்ளே கஷாயம் கொதிச்சிட்டிருக்கு, தண்ணி வத்திடுச்சா என்று பாரு என அவளை உள்ளே அனுப்பினார். ஓ, அதுவாமா, நீ காட்டில் அடிபட்டிருந்ததை பார்த்து ஒருத்தர் இங்கே உன்னை தூக்கிட்டு வந்து விட்டு போனாருமா என்றார். உங்களுக்கு அவரை தெரியுமா என ஆர்வமுடன் கேட்டாள். அவர் எதுவும் சொல்லாமல் மெளனமாக சிரிக்க, அதற்கு மேல் எதுவும் கேட்க மனமின்றி சம்யுக்தா வெளியே வந்தாள். சித்தார்த்தை கூட்டி செல்வதற்காக அவர்கள் சென்ற ஜீப் வனக்காவல் நிலையத்தில் நின்றது. வனக்காவலர் ஒரு 10 நிமிடம் அவர்களைக் காத்திருக்க சொல்லிவிட்டு அலுவலகத்தின் உள்ளே சென்றார். அவர்கள் 5 நிமிடம் காத்திருக்க வைத்தியர் வீட்டில் பார்த்த செல்வி கையில் கஷாயத்துடன் ஓடி வந்தார். அதை பார்த்ததும் அமிதாவிற்குதான் அதை அங்கேயே மறந்து வைத்து விட்டது ஞாபகத்திற்கு வந்தது. மறந்து விட்டதற்காக மன்னிப்பு கேட்டவள் கஷாயத்தைக் கொண்டு வந்து கொடுத்ததற்காக செல்விக்கு நன்றி சொல்லி வாங்கிக் கொண்டாள். அப்போது சித்தார்த்,
வனகாவலரிடம் பேசிக்கொண்டு படிகளில் நின்றிருந்தான். அவனை பார்த்தவுடன் செல்வி, பாப்பா, நீ வைத்தியரிடம் கேட்டே இல்லை. உன்னை யார் காப்பாத்திக் கொண்டு வந்தாங்கன்னு எனக் கேட்டாள். சம்யுக்தா பரபரப்புடன் தலையசைத்தாள். ஆமா, உங்களுக்கு அவரை தெரியுமா எனக் கேட்டாள். ஏன் தெரியாமா? அவரை நல்லா தெரியும். வைத்தியரை பார்க்க நிறைய தடவை அவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கார் எனச் சொன்னாள் செல்வி. யாரு அவர்? உங்களுக்கு அவர் பெயர் என்ன என்று தெரியுமா எனக் கேட்டாள். அமிதா வலியுடன் குனிந்தபடி அமர்ந்திருக்க, மித்ரனும் அகிலனும் ஜீப்பிலிருந்து இறங்கி சற்று முன்னால் டிரைவருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அதோ அங்கே ஆபீஸ் வாசலில் நிற்கிறாரே, அவர்தான் உங்களைத் தூக்கிட்டு வந்தாரு என வனகாவல் அலுவலகத்தின் வாசலை காண்பித்தாள். யாரு, அந்த வன காவலரா எனக் கேட்டாள். அவர் இல்லைம்மா, பக்கத்துல ஒருத்தர் உயரமா நிக்கிறாரே, அவர்தான் உங்களை தூக்கிட்டு வந்தாரு என சொன்னாள். அவள் சொன்னதைக் கேட்டவுடன் மித்ரனும் அகிலனும் அவர்களருகே வந்தனர். அவரை உங்களுக்குத் தெரியுமா என மித்ரன் கேட்டான். எனக்கு அவரை நல்லா தெரியுமே. அவர் வைத்தியரைப் பார்க்க அடிக்கடி வருவார். அவர் பெயர் கூட என்னமோ வேல் என்று முடியுமே. ஹாங். அவர் பெயர் சக்திவேல் என்றாள் செல்வி.